சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். பிளாக்மெயில் பட விமர்சனம் விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. குழந்தை கடத்தல் தான் படத்தோட மையக்கரு. இன்றைக்கி நாட்டில் அதிகம் நடக்கிறது குழந்தை கடத்தல் தாங்க. பிளாக்மெயில் படத்தோட கதை தான்றதுனால அந்த படம் என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். கோவையில் ஒரு குரியர் கம்பெனியில் டிரைவராக வேலை செய்கிற ஜிவி பிரகாஷ் வண்டியிலிருந்து ரொம்ப காஸ்ட்லியான போதைப் பொருளை ஒருத்தர் கடத்திடுறான். ஜிவி பிரகாஷ் காதலி தேஜி அஸ்வினியை கடத்தி வச்சுக்கிட்டு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த பார்சல் வரணும்னு மிரட்டுறாரு ஓனர் முத்துக்குமார். இதுக்கு நடுவில் தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் பிந்து மாதவி மகளை கடத்த திட்டம் போடுறார் வில்லன் லிங்கா. தனது காதலியை காப்பாற்ற அந்த வேலையை செய்ய நினைக்கிறாரு ஜிவி பிரகாஷ். அந்த குழந்தைய இன்னொருத்தர் கடத்திடுறாரு. அந்த சிறுமி இப்படியே ஒவ்வொரு இடமாக மாறுது. கடைசியில் குழந்தை கிடைச்சதா இல்லையா, அவங்களின் நோக்கம் என்னன்னு அப்சல்யூட்டாக த்ரில்லிங்காக சொல்கிறது தாங்க பிளாக்மெயில் படம். நாயகன் ஜிவி பிரகாஷ் ஆடல் பாடல் இல்லாமல் கேரக்டர் தன்மை உணர்ந்து இயல்பாக நடிச்சிருக்கார். காதலியை இழந்து தவிப்பது, குழந்தையை கடத்த போடும் ஸ்கெட்சு, குழந்தையை தேடி அலையிறது, ஸ்ரீகாந்தோடு கெஞ்சறதுன்னு படம் முழுக்க தனது நடிப்பாலேயே படம் பார்க்குறவங்க மனசில் இடம் பிடிச்சிடுறாரு. கடைசியில் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு பேசுகிற சீனு ரொம்ப டச்சிங் சீனுங்க. நாயகி தேஜி அஸ்வினிக்கு நடிக்க சீன்ஸு குறைவு தான், இருந்தாலும் நிறைவாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பிந்து மாதவிக்கு நல்ல ரோல் கிடைச்சிருக்கு, நல்லா ஸ்கோர் பண்ணி நடிச்சிருக்காங்க. வில்லன் லங்காவால் மிரட்டப்படுற காட்சி, குழந்தையை இழந்து தவிக்கிற காட்சி, ஸ்ரீகாந்த்கிட்ட சில உண்மைகளை மறக்கிற காட்சி, இப்படி பல காட்சிகளிலும் முத்திரை குத்தி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் நீண்ட காலத்துக்கு பின்னால் குணச்சித்திர பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு. அதுலேயும் குழந்தை காணாமல் போன காட்சினாலும் மிக இல்லாமல் அற்புதமாக நடிச்சிருக்காரு. ரமேஷ் திலக், லிங்கா, முத்துக்குமார் கேரக்டருக்கு தகுந்தபடி நடித்து கேரக்டர் தூக்கி நிறுத்தியிருக்காங்க. படத்தில் ரெடின் கிங்ஸ்லி காமெடிக்கு பெரிய ரிலீஃப். ஒளிப்பதிவு செஞ்ச கோகுல் பினாய் கோவையை திரைக்கதைக்கு ஏற்ப படமாக்கியிருக்கார். பின்னணி இசை சாம்சியஸ் த்ரில்லிங் சப்ஜெக்டுக்கு ஏற்ப அமைச்சிருக்கார். படம் முழுக்க திருப்பம் 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 ட்விஸ்ட்டு காட்சிகளாகவே வருது. இவ்வளவு ட்விஸ்ட்டு காட்சிகள் இருக்கிற படம் இப்போ எதுவுமே இல்லை. இருந்தாலும் ஒரு குழந்தை காணாமல் போகும் மைய கருத்தை வச்சு சலிப்பு தட்டாத வகையில் விருப்பமாக படம் பார்க்குற அளவுக்கு இயக்கிய இயக்குனர் மு. மாறனுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.